ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் சேனல். நான் உங்கள் ரிஷி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ஸில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பயோவை எப்படி ஸ்டைலாக மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு IG.Fontsனு டைப் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையானது இப்போ டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். என்டர்ட் இன்டு த வேர்ல்ட் ஆன் 1/12/2002 இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. இப்போது டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய டிசைனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போது லோட் மோர் ஃபாண்ட்ஸ், கிரியேட் யுவர் ஓன் ஃபாண்ட்ஸ் கூட இருக்குது. நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாலே போதும். உங்கள் ஃபாண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு பயோக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் இருக்க மாதிரி இங்கேயோ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மற்றும் லாஸ்ட் சீனை உங்களால் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதனால் என்ன ஆகும்னா, உங்களை ஃபாலோவிங் யாராலையும் உங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸும் லாஸ்ட் சீனையும் உங்களால் பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட்லாம் போடுவீங்க. அந்த போஸ்ட்டில் இருக்க கேப்ஷன் எப்படி நம்ம ஈஸியாக போடலாம்னா, கேப்ஷன் ப்ளஸ்னு ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் பார்ப்போம். ஹேஷ்டேக் நிறைய கேட்டகரிஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில் ஃபோட்டோ போடுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் போதும். நான் இப்போது குவாரண்டைன் என்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் காப்பின்னு ஒரு பட்டன் இருந்தால் காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்கள் போஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கேப்ஷனுக்கு போவோம். ஸோ கேப்ஷனில் இந்த மாதிரி இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹேஷ்டேக் பார்த்த மாதிரி. ஸோ எங்கள் இன்டர்ஃபரன்ஸும் இங்கே எப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான். இன்ஸ்டண்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களால் நல்ல ஹேஷ்டேக் மற்றும் கேப்ஷன் போட முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் தாங்க. இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்டை நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை உங்கள் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணி வைக்கணும். இது என்ன யூஸ்னால், உங்கள் ஃபோன் நீங்கள் எப்பப்போலாம் லாகின் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண மூலியமாக உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியும். இது நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுற மூலிமா உங்களால் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கெட் ஸ்டார்டட் மெசேஜை கிளிக் பண்ணோன்னா இப்போ எனக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ அந்த ஓடிபி நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூட நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் என்னோட எனேபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுங்க. அதுக்கப்புறம் குரோம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடி ஒரு கியூ போட்டு என்ட்ரு கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போவீங்க. இப்போது கோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆர் வீடியோவோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோ வரும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேஜ்குள்ளே போவீங்க.
நீங்கள் ஹோல்டு பண்ணி டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இல்லைனா வீடியோ வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. எந்த ஆப்பும் தேவையில்லாமல் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிளாங்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டிக்கருக்குள்ளே போனீங்கன்னா கிஃப்ட்குள்ளே போயிட்டு கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கலர்ஃபுல்னு போடுறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஹார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஹார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பெருசாக்கிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படி பெருசாக்கிட்டு இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா பெயிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பிளாக் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கலர் போடுங்க. பிளாக் தான் நல்லாயிருக்கும். பிளாக் போட்டதுக்கப்புறம் எரேஸ் ஆப்ஷன் போங்க. நீங்கள் என்ன வரையணுமோ அதை வரைங்க. நான் வந்து மொபைல் டெக்னிக் இப்போ எழுத போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக க்ளோவிங்காக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு புது இன்ஸ்டாகிராம் ட்ரிக். என்னென்னா ஜஸ்ட் ஒரு லைன் போட்டாலே ஆரோ மார்க்காக மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பெயிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆரோ மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுற ஒரு லைனும் ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இதுதான் புது ட்ரிக்கு. இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடைசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு பர்சனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கலரில் பெயிண்ட் அடிங்க. பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் எரேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த பர்சன் இருக்கிற இடத்துல நல்லா அப்படி எரேஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கிறுக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணி விடுங்க. அந்த பர்சன் பேக்ரவுண்ட் தெரியலனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணிங்கன்னா ஒரு புது எடிட் மாதிரி ஒன்று தெரியும். இதுதான் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு எடிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching this video. Please like, share and subscribe to my YouTube channel.